வெயிட் லாஸ் ஜெர்னியில் இருக்கீங்களா? அப்போ இந்த சோயா தோசை சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ அந்த தண்ணி வந்து 2 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். அது வரை வெயிட் பண்ணுங்க. தண்ணி 2 நிமிஷம் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சோயாவெலாம் அதில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். சோயா வந்து ரொம்ப நேரம் அந்த தண்ணியில் கொதிக்க விட்டுறாதீங்க. ஒரு 7 to 8 நிமிஷம் மட்டும் தண்ணியில் இருந்தால் போதும். அந்த நுரை வரும்ல, அந்த ஸ்டேஜுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்புறம் இருந்தால் போதும். அவ்வளோதான், அதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த சோயாவை 2 கலர் கலரிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சோயாவில் நம்ம புளிஞ்சு இந்தாண்ட தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். சோயா வந்து சுடு தண்ணியில் புளியறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சோயாவை ஸ்பூன் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணால் அந்த தண்ணியில் வெளியே வந்துடும். அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ அதுக்கு வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசாகவே. இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன்னா அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம குட்டி குட்டி வெங்காயமாக கட் பண்ணால் வேஸ்ட்டு தான், நம்ம அரைக்கி தான் போகிறனாலும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ சார்பரில் வெங்காயத்தை அறுத்து போட்டுக்கிட்டு இப்போ தேவையான அளவு தக்காளி, நான் 1/2 கப் சோயாவுக்கு வந்துட்டு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டி தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளியை வந்து ரொம்ப குட்டியெல்லாம் கட் பண்ண வேண்டாம், நான் கட் பண்ண மாதிரி இந்த சைஸே கட் பண்ணால் போதும். இப்போ அது 2 கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க சோயாவை வந்துட்டு எடுத்து அதில் போட்டுக்கலாம். நீங்கள் இதை மிக்சியில் கூட அரைக்கலாம். மிக்சியில் அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றாமல் அரைங்க. பல்ஸ் மூடலை 2 சுற்று விட்டு நீங்கள் இறக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தோசை மாவட்டம் ஆயிரும். ஏன்னா நம்ம தோசை மாவுக்கு இது யூஸ் பண்ண போகிறது இல்லை, இது வந்துட்டு நம்ம ஸ்டஃப்பாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மூடில் 2 சுற்று விட்டு இறக்கி விட்ருங்க. இப்போ நான் அப்போ காட்டுறேன்ல, இப்போ அந்த பதத்துக்கு நீங்களே அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸ்டஃபிங்க்கு. இப்போ இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் கொஞ்சம் ஹீட்டாக விடுங்க. ஹீட் ஆனது இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க, அப்போ தான் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சோயாவில் பார்த்தோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நார் சத்து வந்து பார்த்தோம்னா இதில் அதிகமாகவே இருக்குது. அதனால் ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தோம்னா எண்ணெய் சூடானது. இப்போ நம்ம ஒரு 4 பல்லு பூண்டை வந்து தட்டி இதில் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது பொரிஞ்சதும் நம்ம தக்காளி வெங்காயம் சோயா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சிங் வந்து இந்த வடச்சட்டியில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா ஒரு 2 நிமிஷம் கை விடாமல் கலக்கிட்டே இருங்க. கலராமல் விட்டுறாதீங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அதனால் தொடர்ந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கலரிட்டே இருங்க. சோயாவில் இதில் கொலஸ்ட்ராலே இல்லைங்க, அதனால் இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்றதுனால ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கலர்னதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் சேர்த்திக்கலாம். இப்போ வந்துட்டு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கேற்ப சேர்த்திக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன், நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தூளி சேர்த்திக்கோங்க. ஃப்ளேவர் அப்போ தான் தூக்கி கொடுக்கும், அதனால் கொத்தமல்லி தூள். அப்போ உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம். இப்போ நல்லா மசாலாலாம் அந்த சோயாவில் இறங்குற வரைக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் இறங்கும். சோயாவை வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்லாம், அதுக்கு மேலே அதிகம் சாப்பிடாதீங்க. அது முக்கியமாக தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க வந்து இது அதிகமாக சாப்பிடவே கூடாதுங்க. பொழுதுனிக்கும் இந்த சோயாவை சாப்பிட்டுட்டே இருந்தோம், வாயு பிரச்சனை, அதுக்கப்புறம் வயிறு வந்து கனமாக இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுங்க. அதனால் நீங்கள் அளவாக சாப்பிடுங்க. வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கோங்க. கால்சியம் மெக்னீஷியம்லாம் இதில் அதிகமாக இருக்கிறனால எலும்போட ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த சோயா வந்து. இப்போ இந்த சோயாவில் நல்லா மசாலாவில் இறங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்ட விட்டுறலாம். தண்ணி ஊற்றுனது ஒரு 2 கலர் கலரிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா கலரி விட்டே இருங்கன்னா அடி பிடிச்சி தீஞ்சிரும். அப்பப்போ திறந்து இந்த மாதிரி பாருங்களேன், நான் திறந்து கலர் இல்லை, இந்த மாதிரி நீங்களும் ஓப்பன் பண்ணி
கலரிட்டு மூடி வச்சுருங்க. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வேகும். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்கள் வாரத்தில் ஒரு 2-3 முறையாச்சும் இந்த சோயா சங்க்ஸை சாப்பிட்லாம். சோயாவில் இருக்க மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்கிறனால இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா எதோ ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு எதிர்த்து ஃபைட் பண்ணும் இந்த சோயா சாப்பிட்றனால. கேர்ள்ஸோட அழகுக்கு கூட இந்த சோயா சங்க்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுமாங்க. அதனால் கேர்ள்ஸே நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. கேர்ள்ஸ் இதை ட்ரை பண்ணுங்க வீட்டில். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 2 கலர் கலரிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்தாண்ட ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பக்கம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணதும் தோசைக்கல்லில் மாவு ஊற்றி தோசையை நல்லா சுடுங்க. தோசை வந்து ரொம்ப மெலிசாக இருந்தாலும் தோசை நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் தோசை சுடுங்க. தோசை சுட்டு நம்ம சோயா சங்க்ஸ் வச்சுருந்தோம்ல அதை எடுத்து அதில் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணுங்கள். அப்படி தட்டி விடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அந்த சோயாலாம் எடுத்து தோசை மேலே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அந்த சோயா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு எடுத்து அதில் கொட்டிக்கிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சோயாவை எடுத்து அதுக்கப்புறம் நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் பாருங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோசை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோசைக்கல்லில் ஒட்டாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம தோசை ஊற்றுனதுமே நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை சோயாவில் ஸ்டஃப் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் தோசை வந்து தீஞ்சு போயிடும். நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா தோசை பாட்டுக்கு எப்பயும் போல் நார்மல் ஹீட்லேயே வெந்துக்கிட்டு இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ தோசையை வெந்ததும் திருப்பி போட்டு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணால் நம்மளோட குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே அந்த தோசை பார்க்குறப்பே எடுத்து சாப்பிட்லான்னு போல் இருக்குது. ஆனால் வேகாமல் எடுத்து சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. அதனால் பாருங்களேன், திருப்பி போடுறது நான் தாங்க ஃபஸ்ட்டே எடுத்து சாப்பிட்றேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஃப்ரெண்டு ஜிம்முக்கு போகிறோனோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் லாஸ் பண்ண ஜேர்னியில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி இதை கொஞ்சம் அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கும் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.